கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக செய்த அட்டூழியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. கரூர் சம்பவத்தை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. சீக்கிரமாகவே குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் சம்பவம் நடந்த பிறகு அங்கே இருக்கிற மக்கள் இந்த சம்பவத்தில் ஏதோ இருக்குன்னு சொன்னது நமக்கு தெரியும். அதுலேயும் செந்தில் பாலாஜி மேலே சந்தேகம் இருக்கிறதா மக்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருப்பார். தேவையில்லாத வதந்தியை ஊடகத்துக்கு பரப்ப வேணான்னு சொல்லியிருப்பார். நடந்ததை சொல்லக்கூட இந்த நாட்டில் உரிமை இல்லை, அதையும் மீறி சொன்னால் கைது பண்ணுறாங்க திமுக அரசு. திமுகவுக்கு சாதகமாக பேசி ஊடகத்தில் சில பேருக்கு விஜய் பற்றி பேசினா இவ்வளவு அமௌண்ட்னும், விஜய் இன்னும் கேவலமாக பேசினா ஒரு அமௌண்ட்னும் ஃபிக்ஸ் பண்ணி சில ஊடகத்தில் சில ஆட்களை பிடிச்சு பேச வச்சுருக்காங்க திமுக அரசு. ஊடகம் மொத்தமும் பொய் செய்தியை பரப்புனாங்க திமுக அரசு. இந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம்னு சில இடங்களில் போஸ்டர் ஓட்ட ஆரம்பித்தாங்க திமுக அரசு. உண்மையை பேசுகிற பத்திரிகையாளரையும் கைது பண்ணாங்க திமுக அரசு. சம்மந்தமே இல்லாமல் தாவேக கரூர் மாவட்ட செயலாளரையும் கைது பண்ணாங்க திமுக அரசு. விஜய் மேலே முழுப்பலையும் போட நியூஸ் சேனலையும் தன் பக்கம் இழுத்து பேச வச்சாங்க திமுக அரசு. இந்த சம்பவத்தில் சந்தேகம் இருக்கிறதா தெரிஞ்சு பல பேரும் சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொன்னது திமுக அரசு. ஓய்வு பெற்ற ஆளுநரை நியமித்து அவங்களுக்கு சாதகமாகவே பேச வச்சாங்க திமுக அரசு. இதுக்கு தீர்ப்பு வேணும்னு உயர்நீதிமன்றத்தை நாடி மொத்த தீர்ப்பையும் தாவேகாக்கு எதிராக பண்ண வச்சாங்க திமுக அரசு. சினிமாக்காரங்களை வச்சு விஜய் மேலேயே பழி போட வச்சாங்க திமுக அரசு. விஜய்னு விஜய் மேலேயே இந்த மொத்த பழியும் போட ஆரம்பித்தாங்க திமுக அரசு. எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிற திமுக அரசு எதுக்கு இத்தனை கேவலமான வேலையும் பண்ண காரணம் என்ன இருக்குது? நீ எல்லாம் நாட்டை ஆளணும்னு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன சாபமோ தெரியல. கொலை பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவன், பெண்களை நாசம் பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், படிப்பறிவு இல்லாதவன், இவங்க எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்னு ஆனால் நாடு இந்த பாடு தான் படும். இவங்களை தேர்ந்தெடுத்த மக்களை தான் சொல்லணும். இந்த சம்பவம் பற்றி எல்லாம் தெரிஞ்ச பிறகும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவனை பார்த்தா தான் நீங்கள் எல்லாம் என்ன ஜென்மம்டா அப்படின்னு கேட்க தோணுது. இந்த வதந்தி எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதா தளபதி சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டாரு. சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு. இனி எல்லா உண்மையும் வெளியே வரும். இது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன 41 குடும்பத்தையும் விஜய் தத்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. மாதந்தோறும் 5000 ரூபா வழங்குறதாகவும் ஆயுள் காப்பீடு திட்டமும் வழங்குவதாகவும் சொல்லியிருக்காரு. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தனா எப்போவும் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட மனுஷன் மேலே கொலைப்பழி போடுறீங்களேடா. உண்மை ஜெயிச்சா விஜய் ஜெயித்த மாதிரி, விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு ஜெயித்த மாதிரி. உண்மை வெளிவர காத்திருப்போம்.